வாங்க நருட்டோ இங்க பாருங்க இல்ல ஓகே ஓகே உங்களோட இதுக்காக மொத்தமா இது பண்ணக்கூடாது. நீங்களே வந்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஹலோ சோல்ஜர்ஸ். இப்போ நம்ம போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒய்எம்சில வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்க. அங்கதான் போறோம். அதாவது 48வது புக் ஃபேர் அது. பட் இது 2வது புக் ஃபேர் தான். நான் போன வருஷம் போயிருப்பேன், உங்களுக்கு கூட்டு போயிருப்பேன், நீங்களும் வந்திருப்பீங்க. ஓகே, அதே இந்த வருஷமும் போறேன், நீங்களும் வரணும். எங்க வரணும்? எங்கயாவது வரணும். எங்கேயும் வராம வீட்டுல முடங்கி இருந்தா ஒண்ணும் கிடையாதுங்கிறேன். வந்து புக் இருக்குன்றத பாக்கணும். ஓகேவா? ஓகே. வந்து அது மட்டும் இல்லாம அங்க என்னென்ன காமிக்ஸ் புக்ஸ் என்ன இருக்கு, முக்கியமா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் என்னென்ன இருக்கு, முக்கியமா நம்ம மாதிரி காமிக்ஸ் லவர்ஸ், ஓகே, மார்வல், டிசி, லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை பத்திலாம் வந்து என்ன ஏது அப்படின்றத வந்து இங்க தெளிவா பார்க்கலாம். பார்க்கலாம் இந்த அதெல்லாம் எப்படி உண்மையா அதெல்லாம் நல்லா இருக்கா, புக்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து வாங்கி வந்து நீ வந்து காட்டுறேன் புக் நான் வாங்கிருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. எங்க நம்ம போறோம்? புக் ஃபேருக்கு. கேட்கல. எங்க நம்ம போறோம்? வந்து புக் ஃபேருக்கு போலாம் சொல்லிஸ். வாங்க அங்க போய் பார்க்கலாம். விடுறா வண்டியா இது. ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஓகே, காலையிலேயே வந்து பயங்கரமா டிராபிக். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? 6 மணிக்கு போக வேண்டியது மணிக்கு பாருங்க, மணி 12:30 ஆகுது. 12 காலம் ஆயிடுச்சு. போவோமா? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன்? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. என்னையா சேராட்ட இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கிறேன். சோல்ஜர்ஸ் வந்துட்டோம் பாருங்க, தெரியுதா? அதான் பாருங்க, வீடு போலாம். வந்தாச்சு. தம்பி வணக்கம் தம்பி, ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். வணக்கம் தம்பி. இதெல்லாம் பாத்தீங்க அப்புறம் இண்டிகா போனா புக் ஃபேர் வருது. சோ புக் ஃபேர் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு போலாம், பசி எடுக்குது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பிட்டு புக் ஃபேருக்கு போலாம். அப்பா எனக்கு பேல்பூரி வேணும். பேலுபூரி பூரின்னுட்டு போலாமா? ஓகே, அங்க போலாம். நம்ம வந்து வர நேரத்துக்கு வந்துட்டோம். ஓகே, இப்பதான் வந்து டிக்கெட்ஸ் உள்ள வந்திருக்கோம். ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. சோ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் என்னென்ன இருக்கு, நமக்கு பிடிச்ச ஏத்தாமான புக்ஸ் இருக்குன்றத பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். ஓ சாவி பார்க்கலாம். ஃபார்வர்ட் பண்றா. மச்சி இவன்டா 136வது ஸ்டால் பாத்தீங்க அப்படின்னா வானவில் புத்தகாலயம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இதுல வந்து ஸ்டால் பாத்தீங்க அப்படின்னா 136வது நம்பர் வானவில் புத்தகாலயம் அப்படின்ற ஸ்டால் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஏகப்பட்ட பயோபிக் பத்திர புக் சரியா இருக்கு. அதுல வந்து என்னை கவர்ந்த ஒரு புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் ஆக்ட்ரஸ் சில்கோடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக் பத்தி போட்டிருக்காங்க. நீங்க சொல்றது வாங்கலாம், ஆனா வாங்கிட்டு வீட்டுல அடி வாங்குறீங்க. யார் அடி வாங்குறீங்க? என்ன இதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, வீட்டுல வந்து கரெக்டா போன் பண்றாங்க வீட்டுல இருந்து. எப்ப வரீங்க? உள்ள படங்களா வருது, இதெல்லாம் வாங்கலாம் போல இருக்கு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? விடுங்க, வீட்டுல யாத்திட்டு வந்துருக்கு. கிளம்பலாம், வாங்க போலாம். அந்த பாயா இருக்கணும்டா. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, ஸ்பைடர்மேன் புக். இப்ப வீட்டுல போய் படிக்குது. ஜாக்கி சான்ல ஒரு தெரியுமா, செண்டு வந்து அழிச்சுட்டு பேர் மாத்திக்குங்க. அந்த மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு சோல்ஜர்ஸ் இந்த ஸ்பைடர்மேன் புக். ரெக்கார்ட் பண்ணும்போது பெருசாகலாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த பாருங்க சோல்ஜர்ஸ், இவ்வளவு பெருசு எத்தனை வீட்டுல தெரியும் தெரியல. எவ்வளவு தெரியல பாருங்க, அது தெரியுதா? அங்க பாருங்க, அதாவது அதுதான் நியர் நகர். அவன் தான்டா நானு. இவ்வளவு புக்கு வீட்டுல சொல்றது, வீட்டு ஹால்ல பெருசா வைக்கலாம் போல. இங்க பாருங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி ஷோகேஸ் பொருள்ல நிஜமான ஒரு காமிக் புக் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா ரியல் காமிக் தான் எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. நிஜமான காமிக் புக் சோல்ஜர்ஸ். அந்த காலத்துல அந்த கோல்டன் பீரியட் ஆஃப் காமிக் அப்படின்னுவாங்க. 60s 70s அப்படின்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஏஜ்ல வந்து அந்த காமிக் புக் தான் இவ்வளவு பெருசா போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, டாக்டர் ஆட்டோ பேஸ். இந்த மாதிரி டாக்டர் பேஸ் விளங்க பண்றான்.
வாவ், நிஜமா எவ்வளவு பெரிய புக் வச்சிருக்காங்க. எவ்வளவுன்னு தெரியல சோல்ஜர்ஸ். இந்த வாங்கின தூக்கி படத்துக்கு வேலை போட்டும் போல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? சோல்ஜர்ஸ் வேலை பார்த்தீங்கன்னா 8000 7,000 வருதுன்னு நினைக்கிறேன். அதனால வாங்குறதுக்கு அமௌண்ட் இல்ல. பட் வந்து ஒரு பார்த்துட்டு மட்டும் போகும். நீங்க வாங்க ஆசை இருந்தீங்கன்னா அதை காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்ட்டு எனக்கு கிவே போட்டலாம் வாங்கி. மாஸ் கிவே வேலை அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த மாசம் சம்பளத்தை போடுங்க, அப்புறம் கிவே போடலாம். சோல்ஜர்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நேரமா கழிட்டு இருக்கீங்க மாங்காய் ரேட்டு. ஆக்சுவலி போன வாட்டி பாத்தீங்க அப்படின்னா திரும்ப நல்லா மாங்காய் இருந்துச்சு. மாங்காய் காமிக்ஸ் போன வாட்டி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்ல வந்து மாங்காய் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து தேடி கணிக்காம தான் இருக்குது. அதுல ஒரு கடை தான் இந்த கடை பாருங்க. வந்து மேல ட்ரீம் பேஸ் அப்படின்ற ஸ்டால் இருக்கு. ரெட் இருக்கு, நம்ம லைட் அண்ணா இருக்காரு, ஒன் பீஸ் இருக்கு. அப்படி எல்லா மாங்காயுமே வச்சிருக்காங்க. மகாபாரதம்னா மகாபாரதம் இருக்கு. மாங்காயெல்லாம் இல்ல, காமிக்ஸ். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இங்க பாருங்க மாங்காவை தனித்தனி விஷயமா வச்சிருக்காங்க. மாங்காய் நருட்டோ வாலி கார்ட்ஸா இது. வீட்டுல குழந்தைங்க இருந்துச்சுன்னா வந்து இதுதான் ஆடு இதுதான் ஆப்பிள் காட்டுறதுக்கோசரம் கார்டு. இப்போ எவ்வளவு 250 ரூபாய். வீட்டுல குழந்தைங்க கூட்டு காட்டுங்க. போக்கியமான் கார்டு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா அப்படின்னா நருட்டோ கார்டு இருக்கு. இங்க பாருங்க நருட்டோ. சோல்ஜர்ஸ் அப்படியே இந்த கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா அம்மா சித்திர கதையோட ஸ்டால் இருக்கு. இந்த மாதிரி அம்மா சித்திர கதையோட இந்த சிம்மண்டி அப்படின்னு இருக்கும். மொத்த கலெக்ஷனும் போட்டுருவாங்க. அப்புறம் எவ்வளவு பீஸ் இவ்வளவு புக் கொடுப்பாங்களேன். மொத்தம் போட்டுருவாங்க. ரேட் எவ்வளோ சொல்லுவேன். கிட்ட பாத்தீங்கன்னா 2,600 ரூபாய். டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணிருவாங்க. ஓகேவா? செம்மன்ன்றது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு அனிமேஷன் மியூசியம் இருக்குல்ல. வணக்கம் தம்பி. எடுக்கல சேர்த்துமே ஃபேமஸா இருந்திருக்கும். பட் இதுமே நல்ல ஒரு அந்த காலத்துல பிங்கில் புக் வாங்குறது தெரிஞ்ச ஒரு கேரக்டர். பிங்கிலோட புக்ஸ் வச்சிருக்காங்க. இது ஃப்ளோ காமிக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் காமிக்ஸ். இந்தியாவில் ஏகப்பட்ட காமிக்ஸ். இது இந்தியனுக்கு சாவே கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க கார்னேட்டர்ல வந்து அம்மச்சித்திர கதை போட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மச்சித்திர கதை அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. இந்த அனிமே சீரிஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமிக்ஸா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற கதைகளை வச்சு புராண கதைகள், அப்புறம் அங்க இந்தியாவை பேஸ் பண்ண கதைகள் எல்லாருமே வச்சு காமிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அம்மச்சித்திர கதா அப்படின்ற பேர்ல. அச்சா அம்மச்சித்திர கதான்றது இப்ப திணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தனியா இருந்துச்சு இந்தியா தெரியல. பாருங்க அம்மச்சித்திர கதையில வந்து ஒரு புராண கதைகள் இருக்கும். மகாபாரதம், ராமாயணம், கிருஷ்ணர் கதை எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி அந்த டைம் தமிழ்லயும் வந்துட்டு இருந்துச்சு. தமிழ்ல எங்க இருக்கான்னு தெரியல. இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த பக்கம் வாங்க பாருங்க அனுமான் கதை. இங்க பாருங்க திருடர்கள் கதை. சின்னி அண்ட் பி சீட்ஸ். மூஞ்சி எப்படி காட்டணும் இந்த பக்கமே திரும்பி இருந்தா தெரியும். போங்க. இப்ப தெரியுதா? எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். இது பாத்தீங்கன்னா இது பாருங்க ஏதோ ஒரு இந்த பொண்ணு பத்தின கதை. பொண்ணு திருத்தவங்க அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் கதை போல. போட்டு பத்தி மாதிரி இருக்கு பாக்குறதுக்குள்ள. இந்த மாதிரி கதை காட்டுவாங்களாம். எங்க வச்சிருவோமா பாருங்க பிள்ளையார் கதைகள். இங்க பாருங்க ஐயப்ப சாமி கதைகள், பீர்வால் கதைகள். இங்க பாருங்க தலை கதைகள். தலை சொல்ல தலை விட்டாரே தலையை காப்பாத்துடா சும்மாரா வெண்ண. வாங்க இங்க பாருங்க மகாபாரதம். மகாபாரதம் பாரதம். இப்படி பண்ணா இது வாங்க முடியும். வேற பக்கம் போலாம். பாலாஜி பப்ளிகேஷன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பல காமிச்சிருப்பாங்கல்ல. 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது எப்படி, 30 நாளில் தெலுங்கு, அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இருக்கும் தெரியுமா. அந்த புக் வந்து மோஸ்ட் இந்த பப்ளிகேஷன்ஸ் தான். பாருங்க நிறைய மூவிஸ்ல பாத்துருப்பீங்க, நிறைய பழைய படத்துல பாத்துருப்பீங்க. கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆயிஷே பாதியா குறைஞ்சு போச்சு. நிறைய படத்துல பாத்துருப்பீங்கம்மா. உதாரணம் முத்திரங்க ரீசெண்டா படம் பாத்துருப்பேன். அதுல கூட வந்து புக் காமிச்சிருப்பாங்க தெரியுமா. அதே ஃபேமஸான பப்ளிகேஷன் தான் இவங்க. இப்பதான் கூகுள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து 30 நாள் கத்துக்கிறது எப்படி அப்படின்றது இந்த புக் தான் ஃபேமஸா இருந்துச்சு. நவீன தையல் கலை எல்லாமே வச்சிருக்காங்க. ஜோசியம் பார்ப்பது எப்படி, கைரேகை ஜோசியம் பார்ப்பது எப்படி. சரி போலாம். 2 hours later. ஆக்சுவலி வந்து இப்படிதான் வந்துருக்கணும். நான் மாத்தி சுத்தி அது லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். லைன் காமிக்ஸ் தேவை போதும் போது ஆயிடுச்சு. நான் முன்னு சொல்றேன் புக்காரு வேணி வந்து இந்த ஸ்டால சொல்லலாம். முத்து காமிக்ஸ் ஒரு சந்தாகாரர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்க இருக்க புக்ஸ் இல்லையா, இது எல்லா புக்ஸுமே ஒரு காப்பி கண்டிப்பா என்கிட்ட வீட்டுல இருந்திருக்கும். வீட்டுல அலமாரில கண்டிப்பா இருக்கும். இல்லாத புக் சரியா இருந்துச்சா வாங்க அலிபாப்பா 40 இருக்கும். அது இந்த மாசம் அந்த புக்கை வந்து சைட்ல போட்டிருந்தாங்க. இது எடுத்துக்கலாம். இன்னும் விடாமுயற்சி கலப்படம் பேர்ல வச்சிருக்காங்க. விடாமுயற்சி நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பு
இதுவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன புக் பார்ப்போம். டெக்ஸ்ட்ல தலைவன் டெக்ஸின் சாகசம். ஆக்சுவலி கிராஃபிக் நாவல் இது. ரொம்ப பிடிச்ச கிராஃபிக் நாவல் ஒண்ணு. ஒரு ஏலியனுக்கும் ஒரு மனுஷனுக்குமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின கதை. இன்னும் வேற மாதிரி எழுதிருப்பாங்க. படிக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முடிக்கும் போது சூப்பரா இருந்துச்சு இந்த கதை. நீயும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புக் வாங்கி படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ரெக்கமெண்ட் ஃபார் அடல்ட். அதான் சரி. இது என்கிட்ட இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. இந்த புக் என்கிட்ட இருக்கு, இது என்கிட்ட இருக்கு. இந்த மேஜிக் இந்த 3 புக்குமே என்கிட்ட இருக்கு. 3 கதையும் படிச்சுட்டேன். பார்த்தாங்க இந்த கதையும் படிச்சுட்டேன். சரி, டெட் டு டிக்ன்ட்டு ஒரு சீரிஸ் இது. மொத்தம் இந்த 3 கதை 3 புக்கு வரும். இதுல வந்து ஏகப்பட்ட புக்ஸ் இருந்திருக்கும். அது வந்து லைன் காமிக்ஸ் கரெக்டா இந்த ஒரு ஸ்டோரி ஆர்க்ல ஒரே புக்கை போட்டிருப்பாங்க. 3வது 3 புக்ல 3வது புக் படிச்சுட்டு நான்லாம் பயங்கரமா கதிரிக்காக எழுதிருக்கேன். கிளைமேக்ஸ் நான் படிச்சுட்டு பயங்கரமா இருக்கும் புக்கு. வந்தீங்கன்னா கிடையாது புக் வாங்கி பாருங்க. இந்த வெப்சைட் வாங்கி பாருங்க. இதனால நான் வாங்க போகுது புக்கு. இந்த கலெக்ஷன்ல இந்த 3 புக்கு எங்க 4 புக்குல 3மே இருக்கு. என்கிட்ட 1 மட்டும் தான் இல்ல. அந்த இது எடுத்துக்கலாம். இது வாங்கிக்கலாம். இந்த சீரீஸ்ல வந்து இது ஒரு சீரீஸ். இது அப்புறம் இது எல்லாமே ஒரே சீரீஸ். லாஸ்ட் புக் போல. இது என்கிட்ட இது இல்ல, இதை மட்டும் தான் என்கிட்ட இல்லை. அப்புறம் வரவேன் செங்குருதி சாலை. இதுவும் வரணும். இது எல்லாமே ஒரே சீரீஸ். ஓகே, இது புக்ஸ் வாங்கிட்டோம். பட் இது பத்தாது இன்னும். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச இன்னும் சீரீஸ் பார்த்தீங்கன்னா சோடா புக். என் பேரு சோடா. அந்த கதை வந்து சம கதையா இருக்கும். என் பேரு சோடா. இவன் வந்து போலீஸ்காரன். நான் சொல்லிருப்பானா வீட்டுல நான் சொல்லிருப்பானா வந்து அம்மா கிட்ட வந்து நான் போலீஸ்காரன் இல்ல, நான் வந்து ஒரு பாதி பேர் ஏமாத்திருப்பேன். வீட்டுல அம்மாவும் பாதி பேர் ஏமாத்திட்டு அதே சமயம் டியூட்டி நடக்காத கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அவனும் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு பாதிட்டு இருப்போம். அதான் கதை. ஆக்சுவலி சோடா வந்து பிடிச்ச சீரீஸ். மொத்தம் 4 புக் இருக்கு. 4 பேர் படிச்சுட்டேன். எல்லாமே பக்காவா இருக்கும். செம்மையா இருக்கும். காலைல ஒரு மணி முக்கியமா படிச்சிருந்தேன் வீட்டுல. ராஜா பத்தி ஃபுல்லா படிக்கல. என்ன கதை அப்படின்னா 7ஆம் வகுப்பு டைம்ல ஜூஸ் வந்து கொலை பண்ணாங்க தெரியுமா? அது தெரிஞ்சிருக்கும். அதை போய் பேசினா அதுக்கு வீட்டுல காப்பி அடிப்போம். அவங்க பேச முடியாது. ஐயோ பாவம். அதனால வந்து அவரோட பேர் வந்து ஜூஸ் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து அவனோட இருக்கிற பணத்தை சுவிஸ் பேங்க்ல போட்டாங்க. அவன் என்ன பண்ண காசு ஏமாத்திட்டான். சோ அதை பேஸ் பண்ண கதை அந்த கதை நல்லா இருக்கும். 10 கிலோ தான் வாங்கியிருக்கோமா. இங்க பாருங்க மார்டின் மிஸ்டிக். இந்த ஜட்டம் சொல்ற மார்டின் மிஸ்டிக் வந்தீங்கன்னா இந்த மார்டின் மிஸ்டிக் இந்த காப்பி மரத்துக்கு மீன் காட்டுங்க. இந்த புக் தான் இதை பார்த்தா உருவாக்குறாங்க. இது பேர் ஒரிஜினல் ஓஜி மார்டின் மிஸ்டிக். ஐயோ நம்ம பார்த்து ரிப்பாஸ் தான். செக்ஷன் எல்லா புக்குமே அவங்ககிட்ட இருக்கு. கிராஃபிக் நாவல் எல்லாமே வேற என்ன இருக்குது. அதுக்காத புக்கு தாங்க அவங்ககிட்ட இருக்கு. இதுதான் இல்ல தாங்கோல இதுதான் அவங்ககிட்ட. இந்த புக்கு அவங்ககிட்ட இல்ல. அதை எடுத்துக்கணும். இது 250 தானா? அரை சைட்ல 400 தான் இருக்கு. பரவாயில்ல. ஆமா 400 தான் இருந்துச்சு. எடுத்து உள்ள போடு. இதுல வெயிட் ஆயிடுச்சு. புக் எடுத்து நாங்க தெரியல. ஓகே சோ நம்ம வந்து வாங்க வேண்டிய புக்ஸ் வாங்கிட்டோம். அங்க பாருங்க எவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பில் பண்ண போறோம். எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க சால் போவாங்க. அதனால வெயிட் பண்ணி காசு எடுத்து வச்சு நான் புக் வாங்க வந்தேன். இந்த புக் வாங்கணும் பிளான் போட்டு. இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல போட நினைக்கிறேன். சேலம் தான் சேலம் போட நினைக்கிறேன். சேலம் வர முடியல. சேலம் சென்னையில போடுவாங்கன்னு தெரியும். ஆனா சென்னையில போடுவாங்க. கண்டிப்பா வாங்கணும்னு தான் புக்கா வாங்கவே காசு வச்சு வந்துருக்கு. பில் போடுங்க. பில் வேற எவ்வளவு போகுதுன்னு தெரியல. வீட்டுல திட்டு வாங்க போறேன். மாசம் வீட்டுல திட்டு வாங்க போறேன். எனக்கு பெரிய விஷயம் டிஸ்கவுண்ட் தருவீங்க. ஆக்சுவலி புக் ரொம்ப நாள் வாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆஃபர்ல ஓகே தேங்க்ஸ். ரொம்ப நாள் வாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதனால ஆஃபர் தான் வாங்கணும் இருந்திருக்கு போல. என்ன பண்றது. ஓகே கேகே லைப்ரரியில வந்து இந்த புதிய வரவுகள் வரப்போகிறது. இது பார்த்தா 22 புக் கலவு 24 23 பார்த்திருக்கேன். ஒரு தமிழ்ல அப்படி வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன். கண்டிப்பா புக் படிச்சுட்டு கதை முறை ஸ்டோரி அதை போட்டு 2770. ஓகே நினைச்ச மாதிரி 3000 ரூபாய்க்குள்ளதான் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து மிஸ்ஸஸ் சொல்லிட்டு வந்தேன் 2000 ரூபாய்க்கு புக் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. பட் என்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு. அது போட்டு வாங்கலாம் பிளான் போட்டிருந்தேன். நினைச்ச மாதிரியே வந்து ஒரு 3000 ரூபாய்க்குள்ளதான் ஆயிடுச்சு. நல்ல விஷயம். ஓகே நம்ம வந்து புக் வாங்கி வச்சு பாருங்க இருக்கு. ஓகே பில்லு வந்திருக்கு. சரி பிடிக்காத புக் சோக்கு பண்றாரா சோக்கு. நான் பே பண்ணலாம். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். நானும் எல்லா ஸ்டாலையும் பாத்துட்டேன். எல்லா ஸ்டாலையும் இந்த புக் தான் வந்து எல்லா ஸ்டாலையுமே இருக்குது. அரவிந்த் சார் இந்த புக்கை ப்ரமோட் பண்ணாலும் பண்ணாரு. எல்லா ஸ்டாலும் புக்கு தான் இருக்கு போல. சேல்ஸ் ஆகுது இருக்கும். அதே மாதிரி சீக்ரெட் புக் அது ஒரு சீக்ரெட். இந்த 2 புக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கு. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இப்ப இன்னும் கொஞ்சமா இன்னும் உள்ள ஓகே போட்டோ தானே வருதுல்ல வீடியோ எடுத்துட்டீங்களா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. ஓகே சோகேஷ் இப்ப வந்து இடம் பாத்தீங்க அப்படின்னா விகடன் ரசுங்கம். விகடன் ஆனந்த் விருந்திரும் இல்லையா? அவங்களோட பப்ளிகேஷனோட அவங்க பப்ளிஷ் பண்ண புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டால்ல இருக்கு. இந்த ஸ்டால் நம்பர் பாத்தீங்கன்னா வந்து F5. ஓகே வாங்க உள்ளோட புக்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். சரி போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சமையல் புக் பார்த்தேன். வாங்க நினைச்சிட்டு இருந்தேன். திரும்பி போறதுக்குள்ள மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மறதி ஒரு தேசிய வியாதி. என்ன பண்ண போறேன்னா ரேட்டு வாங்கிட்டு போறேன். இங்க பாருங்க சினிமா பேஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. உலக சினிமா புக்ஸை பத்தி இருக்கு. உலக சினிமா ஆசைப்பட்டு புக் வாங்குங்க. பரவாயில்லையே உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? நான் போன வாட்டி தான் சமையல் வாங்க நினைச்சேன். இதுதான் காலேஜ் போன வாங்க நினைச்சது. இங்க பாருங்க 30 நாளில் சமையலா. இங்க பாருங்க புண்ணை வச்சு சின்னதா இருக்காங்க. இங்க பாருங்க மாம்பழம் பாயாசமா சுண்டுவலிக்கு சூப்பர் சமையலாம்.
இந்த பேர் சமையல் புத்தகம் அதிகமாக சேல் ஆகுதோ. இந்த பேர் 95 வாங்கலாம், சமையல் வாங்கிக்கலாம். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க வந்து 5வது சிங்கம் சூர்யா அப்படின்ட்டு இந்த புக்கு எப்ப ரிலீஸ் பண்ணாங்க தெரியும். எப்ப தெரியுமா? கரெக்டா இந்த என்ன பண்றது 5ஆம் படம் புக் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அது படத்தை ப்ரொமோஷன் நினைச்சு பண்ணாங்க நினைக்கிறேன். நம்மள மாதிரி கவலைகள் வந்து முக்கியம் வாங்க வேண்டிய புக். நானும் ஒரு கவலை என்பதால் இந்த புக்கை வாங்கலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு தெரியுமில்ல. புக்ல பாத்தீங்கன்னா எப்பயா முடிப்பீங்க? நானும் கசவாடாவா ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இந்த புக்கோட பசங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா வேறவங்களை வந்து ரிவ்யூ பண்ணிப்பாங்க இல்லையா, சூர்யாவுடைய படங்களை ரிவ்யூ பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த ரிவ்யூஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு தொகுப்பு மாதிரி அவருடைய படங்கள் பத்தின பேஸ் பண்ண ஒரு புக். ஆக்சுவலி 5ஆம் படத்துக்கான ப்ரொமோஷன் புக் மாதிரி தான். ப்ரொமோஷன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதனால ப்ரொமோஷன் புக் இது. பார்த்தா 5ஆம் போஸ்டர் இருக்கா, இங்க ஒரு போஸ்டர் இருக்கா, இங்க 5ஆம் போஸ்டர் இருக்கா, ஃபுல்லா 5ஆம் பண்ணது இது புக். ஓகே, அப்புறம் என்ன பண்றது? இந்த படம் தான் ஓடல, ஆளுங்க இருக்காங்க, சத்தம் பேசுறாங்க. வேண்டாம், பச்சுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். இவர் பாத்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் புக் வச்சிருக்காங்க. பொன்னியின் செல்வன் பாகம் 4 சொன்னாமே ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்ட்டோடவே இருக்கும். பாருங்க, சில பேர் கதை படிக்கும்போது டெக்ஸ்ட் மட்டும் இருக்குன்னு தோணும் இல்லையா, சோ வந்து அந்த அவர்த்து என்ன சொல்ல வராது அப்படின்றது இந்த படம் மூலமா இன்னும் கணக்கு ஈஸியா இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இங்க பாரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய 190 கார்டு. எல்லாரும் கொஞ்சம் வலிய விடு. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு புக் வாங்கணும் போறதுக்கு. காரணம் பாத்தீங்கன்னா பைண்டிங் புக்ஸ் சரி வாங்கும். பைண்டிங் புக்ஸ் எல்லாம் வந்து அப்போ வாரம் போடுவாங்க இல்லையா, அதுல வந்து ஆர்ட் இருக்கும், அந்த ஆர்ட்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காகவே புக்ஸ் நான் வாங்குவேன், பைண்டிங் புக்ஸ் சரி வாங்குவேன். இந்த பைண்டிங் புக்ஸ் மாதிரி வந்து அழகா பைண்டிங் உங்களே விட்டுருக்காங்க. இங்க பாருங்க 190 கார்டு, தலைய சிம்முக்கு வரக்கத்தை போடு அப்படின்ற மாதிரி இங்க பாருங்க. போட்டோஸ் போட்டிருக்காங்க, ஒரு பேஜுக்கு ஒரு போட்டோ இருக்கு, நச்சுமே போட்டோ இருக்கு. அது ஒரு பேரு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு புக் போயிருக்கோம், நல்லா பார்க்கவே செம்மையா இருக்கு. 190 கார்டு. ஓகே, முடிஞ்சாலும் புக் ஆகணும் போவோம். இந்த ஆத்தர் ரொம்ப பிடிக்கும், பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதாத புக்கு, அவரோட புக் தான் இது. ஆக்சுவலி ஆத்தரோட படிச்சு பிடிக்கும் எனக்கு. புக் வாங்க படிச்சு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து புக் வாங்க வந்தோம், கடை போட்டாங்க, என்ன பண்றது வாங்கி வந்துட்டோம். இல்ல புரியல. வந்து ஒரு வழியா வந்து மிஸ்ஸஸ் வந்து ட்ரெஸ் சேலை வாங்கியாச்சு. ஆக்சுவலா வந்து பர்த்டே வருது இந்த மாசம் 8ஆம் தேதி ஒரு பர்த்டே. அது வந்து ட்ரெஸ் வாங்கி தரல, வாங்கி தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு இங்கே வந்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்க வந்து எல்லோ சாரி வந்து எல்லோ சாரி பிடிக்கும், எல்லோ சாரி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த போட்டோ வந்து சைக்கிள் படி அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல. இந்த போட்டோ ஓபன் பண்ணி காட்டுங்கக்கா. பேரம் பேசுவது எப்படி அக்கா தான் பாத்துங்க. நாளைக்கு அப்புறம் எனக்கு தர மாட்டேட்டாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேரம் பேசுறாங்க. பரவாயில்ல கண்ணு. இந்த சாரி பார்த்தா அந்த 4 ரூபாய்க்கு கேட்டா தர மாட்டேறாங்க. மறுபடியும் சொன்ன ரேட்டு தான் அடிக்கிறாங்க. ரேட் எல்லாம் எங்கிட்ட கரெக்டா இருக்கும் கண்ணு. எலம்பிள்ளை சேரி கண்ணு, எங்க இதுல பொருளும் நல்லா இருக்கும், டிசைனும் நல்லா இருக்கும், அதுக்குண்டான ரேட் கரெக்டா இருக்கும். நீங்க வெளியில கூட எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, எங்க அளவு கொடுத்தா நாங்க பண்ணி தரோங்க உங்களுக்கு. எங்க பொருளோட தரம் எங்களுக்கு தெரியும், அவங்க பொருளோட தரம் இதோட மீடியா கொடுத்தா எனக்கு கொடுத்துறீங்களா, இதோட மீடியா கொடுத்தா எனக்கு சேர்த்து கொடுத்துருங்க. அதிகமா கொடுத்தாவா? 1500 போட்டிருக்கேன், வேணா நீங்க எனக்கு கம்மி பண்ணி தரீங்களா? சரி வாங்க போட்டா. எதுக்கு அங்க போய் வாங்கிக்கணுமா? அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா ஓகே ஓகே. நம்ம வந்து டெலிவரி பில்லு கொடுத்துட்டாங்க. இது வந்து அங்கதான் வரும் போல, பில் கட்டுறதுல வரும் போல, கவுண்டர்ல வரும் போல. அங்க போய் வாங்கிக்கலாம். புக்காக தான் வந்தேன். ஆனா வந்து நியூ சர்ப்ரைஸா இருந்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து மகளிர் சுய குழு இருக்கிறவங்களுக்கு வந்து மகளிர் குழு அந்த மதியங்கிற ஸ்டோர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் அவங்கள வீட்டுல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ற பெண்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 5 பீப்புள்ஸ் வரை கூட்டு வந்து ஒருத்தருக்கு ஸ்டால்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பிராண்ட் வைஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகவும் எப்படி வேற அங்க 20 ஸ்டால்ஸ் அதர் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எப்படி இதெல்லாமே பண்றாங்க, சேல் எல்லாம் பண்றாங்க, பிளஸ் நம்ம பீப்புள்ஸ் இன்னும் எவ்வளவு க்ரோ ஆகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னும் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆகணும், அவங்களோட நம்ம பிராண்ட் வைஸ் அவங்க புஷ் பண்றது எல்லாமே. இப்போ நிறைய பேர் பொடியா இருக்கட்டும் எல்லாமே அவங்கவுங்க சும்மா பாக்கெட் போட்டு வித்துருப்பாங்க, அதை வந்து ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணி மதியங்கிற நேம்ல தான் ஃபுல்லாவே சப்போர்ட் கொடுக்குறோம். அவங்களுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயா தான், அதாவது தங்குறதுக்கு பிளஸ் ஃபுட் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாமே எந்த ஃபீஸும் இல்லாம
பிளஸ் அவங்க சேல் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான பிரைஸ் எல்லாமே டைரக்டா அவங்களுக்கே போற மாதிரி இந்த காமன் பில்லிங் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லாமே ஃபுல்லாவே ரிப்போர்ட் ஆகிற மாதிரி எவ்வளவு சேல் ஆயிருக்கு எல்லாமே பேக்கெண்ட்ல பார்த்து அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட கொடுக்குற மாதிரி இந்த தடவை கவர்மெண்ட் எல்லாமே சப்போர்ட். உங்களுக்கு வந்து டெல்லியில போய் பண்ண போறாங்க. அதுக்குமே இந்த மாதிரி மகளிர் குழுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க பிராண்டா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நான் வீட்டுல தான் வெறுமனையா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து பிராண்டா இது பண்ணா பக்கத்துல இருக்க ஒரு மகளிர் குழுல அந்த மாதிரி சேர்ந்தோம் அவங்க ஃபண்ட்ஸ் த்ரூவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வருது, நார்மல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே வருது. அது த்ரூ அவங்களோட நார்மல் ப்ராடக்ட்ஸா ஒரு பிராண்ட் வைஸ் புஷ் பண்ணலாம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பிராண்ட் முக்கியம், எவ்வளவு முக்கியம், அந்த மாதிரி பிராண்டா புஷ் பண்றதுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் சாதாரணமாக கடையாக நினைச்சேன், பட் இப்போ இவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும்போது எனக்கே ஒரு இன்னும் பெரிய விஷயமா தெரியுது. மகளிர் சுய மூலியமா அவங்க வந்து வீட்டில் போய் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டால் போட்டு கொடுத்து பண்றது கவர்மெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம்லாம். நீங்க மட்டும் இல்லாம வீட்டுல கூட்டுவாங்க, நிறைய விஷயம் வீட்டுக்கு தேவையான நிறைய இருக்கு, பெண்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸோ புக் ஃபேர் வந்து நம்ம வருவோம், பட் வீட்டுல கூட்டு வந்துட்டு அவங்க தள்ளி விட்டு நீங்க புக் போகும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வரும், ஓகே நீங்க பார்த்து புஷ் பண்ணி விடுங்க. அதோ கண்டிப்பா ஓகே பாய் பாய் வரும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் ஃபேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து போன வருஷம் இருந்த மாதிரி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. குறிப்பாக சொல்லலாம், போன வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாலுமே, அதாவது பெரும்பாலும் ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் இருந்துச்சு, மார்வல் காமிக்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாங்காவையும் மார்வல் டிசி காமிக்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது தேடி ஏதாவது ஸ்டாலை பார்க்க முடியாது தவிர முன்னிருந்த மாதிரி பெருசாக இல்லை அப்படிதான் எனக்கு தோணுது. அதாவது நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெருசாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமாக சொல்லலாம் இந்த பாத்ரூம், அதாவது என்ன சொல்றது, டாய்லெட்டுக்கு போகலாம் அப்படின்னு இயற்கை உபாதை தாங்க முடியல அப்படின்ட்டு போலான்னு பத்தாங்க போட்டு வச்சிருக்காங்க. தம்பி போகும் வழி தான் அப்படின்னு அந்த வழியை நீங்க போர்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டோக்கன் போறதுக்கு இல்ல, எதுக்கு அப்படின்னா தம்பி வழி இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் போ அப்படின்ட்டு, எப்படி அந்த வழியை திரும்பி போறதுக்கு இதுக்கு டேரக்டா போட அப்படியே வச்சிருக்காங்க அங்க போ அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அங்க போனா பாத்ரூம் பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொடூரமா இருந்துச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், ஆண்களுக்கும் வந்து வெக்கம் மானம் சூடு சொல்றதா இருக்கும் இல்லையா, இப்படி பப்ளிக்காக வைக்கிறது இதெல்லாம் நான் வாய சொல்ல முடியாது. நேரில் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணி கொடுங்க. மற்ற ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா புக் ஃபேர் நல்லா இருக்கு. பட் எனக்கு போன வாட்டி கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இந்த வாட்டி அந்த அளவுக்கு இல்லை. காரணம் அந்த அளவுக்கு புக் இல்லை. ஒருவேளை நான் சீக்கிரம் வந்துட்டேனா, அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் இல்லையா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஓகே புக்கெலாம் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புக் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். பாய் சோல்ஜர்ஸ் முடிஞ்சா வீட்டுக்கு போய்ட்டு ஓவர் பண்ணி காட்டுறேன். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஏப்ரல் ஃபூல்